அத படி இத படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க. ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே தலைவர்களுக்கெல்லாம் தலைவர், முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர், கலைஞர்களுக்கெல்லாம் கலைஞர், நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி, இந்த பூமி பந்தில் வாழும் தமிழர்களுக்கெல்லாம் குடும்பத் தலைவர். கோவை மாநகராட்சி 70வது வார்டுக்குட்பட்ட பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள தெப்பக்குளம் மைதானத்தில் செம்மொழி நாயகன் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழா பகுதி கழக துணை செயலாளர் முத்து முருகன் தலைமையில் வட்டக்கழக செயலாளர் சுரேஷ் நாராயணன், 70வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஷர்மிளா சுரேஷ் நாராயணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை தொடர்ந்து டாக்டர் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். நிகழ்வு குறித்து வட்டக்கழக செயலாளர் சுரேஷ் நாராயணன் கூறுகையில், கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழாவினை எங்களது வார்டில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் சிறப்பாக கொண்டாடினோம். மேலும் தளபதியாரின் திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் கழகம் சார்பாக யார் போட்டியிட்டாலும் அவர்களை வெற்றி பெறச் செய்வோம் என்று கலைஞரின் பிறந்த நாளான இன்று நாங்கள் உறுதிமொழி எடுத்துள்ளோம் என்று கூறினார். மாமன்ற உறுப்பினர் ஷர்மிளா சுரேஷ் நாராயணன் கூறுகையில், பெண்களின் விடுதலைக்காக அயராது உழைத்தவர் நமது கலைஞர் ஐயா மட்டும்தான். அவரது தொடர் போராட்டத்தினால்தான் பெண்கள் இன்று பல துறைகளில் சாதித்து வருகின்றனர். கோவை மாநகராட்சியில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கவுன்சிலர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் பெண்களை போற்றும் நமது கலைஞர் ஐயாவின் போராட்டத்தினாலும் அவர் வழியில் சிறப்பான ஆட்சியை வழங்கி வரும் நமது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் முயற்சியாலும் தான் இது சாத்தியமாயிற்று. எனவே கலைஞரை நான் போற்றி வணங்குகிறேன். என்றும் அவர் வழியில் நாங்கள் பயணிப்போம் என்றார். பின்னர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர். இந்நிகழ்வில் வட்டக்கழக நிர்வாகிகள் ஐடிவி ரூபன், பா மோகன்ராஜ், நாகமாணிக்கம், சந்திரன், கேபிள் சரவணன், ரேஷன் சிவா, பில்லவன் கோதை, அருணாச்சலம், ஜெயபால், காளிதாஸ், சண்முகம், ரமணி, பத்மாவதி, கவிதா, புவனேஸ்வரி, ரீட்டா, வெங்கடேஷ், வினோ, மகுடேஸ்வரன், பிரேம்குமார், முருகேசன், ரவி, கணேசன், கிருஷ்ணசாமி, மாணிக்கம் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இன்று கழகத் தலைவரின் பிறந்தநாள் அன்று நாங்கள் சிறப்பாக 70வது வார்டில் கொண்டாடி உள்ளோம். கழகத்தின் சார்பாக உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். தலைவர் கலைஞர்னால மட்டும்தான் பெண்களுக்கு சுதந்திரமா நாங்க வெளியில போய் வேலை செஞ்சு சாதிக்க முடியுது. இப்போ பாவையில பார்த்தீங்கன்னா 50% மேல 55% பெண்கள் தான் மாமன்ற உறுப்பினர்களா இருக்கோம். நாங்க முழு சுதந்திரத்தோட செயல்படுறதுக்கு எங்க தலைவர் தான் மூல காரணம். அவரோட போராட்டத்தினாலும் அவரோட சப்போர்ட்னால தான் இங்க பெண்கள் சுதந்திரமா செயல்படுறோன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். கோவை மாநகர் மாவட்டம் பெரியகுடி பகுதி 70வது வட்டக்கழகத்தின் சார்பாக இன்று தலைவர் கலைஞரின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் மாமன்ற உறுப்பினர் கழக தொண்டர்கள் அனைவரும் இனிப்பு வழங்கி சிறப்பித்தோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த எங்கள் தலைவர் தளபதியார் யாரை வேட்பாளர் நிறுத்தினாலும் அவரை செருப்பு தொகையில் மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு எங்களது 70வது வட்டக்கழகம் மிக சிறப்பாக வேலை செய்ய தலைவர் பிறந்தநாள் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறோம். நன்றி.